விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இன்று நாம் நெல் விவசாயத்தில் இந்த முறையில் நடவு செய்தால் அதிகமான மகசூலை பெறலாம் என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். நெல் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் நெல் பட்டத்தை சரியானபடி தேர்வு செய்ய வேண்டும். பட்டம் மாறி நடும்போது அந்த மகசூல் சரியாக கொடுப்பதில்லை. அதனால் அந்த பட்டத்துக்கு ஏற்ற சரியான ரகத்தை தேர்வு செய்து நட வேண்டும். பட்டம் மாறி வேறு ரகங்களை நடும்போது சரியான மகசூல் கிடைப்பதில்லை. அதனால் விவசாய பெருமக்கள் காருக்கு ஏற்ற நெல் ரகம், குருவைக்கு ஏற்ற நெல் ரகம், சம்பா, பிசானம், தாளடி அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ற நெல் ரகங்களை தேர்வு செய்து நட வேண்டும். நடவும்போது வரிசை முறையில் நடவு செய்வது நலம். நடவு செய்த வயலில் நாம் எவ்வாறு நடப்பட்டு உள்ளது என்பதை வைத்தே இந்த வயலில் எவ்வளவு மகசூல் கிடைக்கும் என்பதை கணித்து விடலாம். ஆகையால் நடவு முறை மிக மிக நெல் வயலுக்கு நடவு முறை மிகவும் அவசியம். முதலாவது நடவு வைத்தே நமது வயலில் இவ்வளவு மகசூல் கிடைக்கும் என்பதை கணிக்கக்கூடிய அளவுக்கு நடவு மிக முக்கியமானதாகும். ஆகையால் வரிசை முறையில் நடக்கூடிய நெல் நடவு மிஷினை வைத்தோ அல்லது எஸ்ஆர்ஐ முறையில் மார்க்கர் வைத்து அளவு செய்து வரிசை முறையில் நடவோ, இப்படி வரிசை முறையில் நடவு செய்யும் போது அதிகமான இடைவெளி கிடைத்து, காற்றோட்டம், நல்ல ஹைட்ரஜன் கிடைத்து, அதிகமான தூர் வளர்ச்சி பெற்று அதிக தூர் கட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு அதன் மூலம் நல்ல மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை ஏற்படுகிறது. நெல் வயலில் நடவு நட்டு 15வது நாள் முதலாவது மேலுரம், 35வது நாள் இரண்டாவது மேலுரம் கொடுக்க வேண்டும். உரம் எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பது நமது உர மேலாண்மை பற்றிய வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நடவு நட்டு 3வது நாள் களைக்கொல்லியும், 8வது நாள் சிங்க் சல்பேட்டும், ஏக்கருக்கு 5 கிலோ சிங்க் சல்பேட்டும் தவறாமல் கொடுக்க வேண்டும். சிங்க் சல்பேட்டு ஒரு நெல் பயிருக்கு மிக மிக அவசியமான ஒன்றாகும். அப்படி கொடுக்கும்போது நல்ல தூர் வளர்ச்சி பெற்று அதிகமான தூர் கட்டி நல்ல மகசூலை கொடுக்குகிறது. ஆகையால் விவசாய பெருமக்கள் நெல் விவசாயம் செய்யக்கூடிய விவசாய பெருமக்கள் சரியான பட்டத்தில் தேர்வு செய்து, சரியான முறையில் நடவு செய்து, சரியான பருவத்தில் உரமிட்டு, சரியான நேரத்தில் நெல் வயலில் ஏற்ற காலங்களில் சரியான முறையில் பராமரித்து பார்க்கும்போது அதிக மகசூலை பெற ஏதுவாக இருக்கிறது. நன்றி.